ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவிந்த் vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ₹5 நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாணயம் பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 பேராவது குறைஞ்சபட்சம் இந்த நாணயத்தை அனுப்புவாங்க. இது எவ்வளோ விலை போகும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த நாணயம் ₹5 பெரிய நாணயம். யூஸ்வலாக இப்போ யூஸ் பண்ணுற நாணயம் இந்த பிராஸ், அதாவது பித்தளையில் இருக்கும், ஸ்டீலில் இருக்கும், காப்பரில் 1-2 தான் இப்போ தென்படுது. ஸோ அதேமாரி காப்பர் நிக்கலால் தயாரிக்கப்பட்ட இந்த நாணயம் பெருசாக இருக்கும். யூஸ்வலாக இருக்கிற காயினோட பெருசாக இருக்கும். முன்னாடி பக்கம் 5 அப்படின்னு போட்டிருக்கும், அசோக சின்னம் இருக்கும். பின்னாடி பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையாரோடைய படம் இருக்கும். இந்திரா காந்தி அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்கும். கீழே 1917 to 1984 அப்படின்னு இருக்கும். இந்த நாணயம் பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். நாணய சேகரிப்பாளர்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாணயம். நீங்கள் சும்மாவே உங்கள் வீட்டில் எதனா தேடி பார்த்தீங்கனாலே கிடைக்கும் இந்த மாதிரி நாணயங்கள். பழைய வீட்டில் நீங்கள் இருக்கீங்க ரொம்ப வருஷமாக ஒரு வீட்டில் அப்படின்னா நார்மலாகவே இந்த நாணயம் நிறைய பேர் உங்கள் தாத்தா உங்கள் அம்மா கிட்டலாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஒரு 20-15 ஏஜில் இருக்கவங்களாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நாணயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு டீலர்கிட்டே எக்ஸிபிஷன்லேயே கொடுத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச விலையாக நாணயம் டேமேஜாக இருக்குது, இல்லை நாணயம் பார்த்திங்கன்னா வளைஞ்சிருக்கு, உடஞ்சிருக்கு, அந்த மாதிரி நாணயங்களை குறைந்தபட்ச விலையாக ₹10 எடுப்பாங்க. அதிகபட்ச விலையாக ₹20, ₹25. ₹25 நல்ல பலன்னு இருந்தால், நல்ல கண்டிஷனாக இருந்தால் எடுத்துப்பாங்க. சரி ப்ரோ, இப்போது நாங்கள் எங்கள் கலெக்ஷனுக்கு வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா எவ்வளோக்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. சில பேர்லாம் இதையே ₹100 விற்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வாங்காதீங்க. குறைந்தபட்ச விலையாக, அதாவது காயினோடைய கண்டிஷனை பொறுத்து, பையிங்க்கு எப்படியோ செல்லிங்க்கும் அதே மாதிரி தான், செல்லிங்க்கு எப்படியோ பையிங்க்கும் அதே மாதிரி தான். காயினோடைய கண்டிஷனை பொறுத்து ப்ரைஸ் மாறும். ஒரு ₹25 இன்னும் நீங்கள் நிறைய வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் கூட ₹1, ₹2 கம்மியாக கிடைக்கலாம். அதிகபட்சம் ஒரு ₹50, ₹55. அதுக்கு மேலே இந்த நாணயத்தை வாங்கினீங்கன்னா அதுவும் வேஸ்ட்டு தான். சரி ப்ரோ, அப்போ நான் இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் நான் பார்க்குறேனே, இந்த நாணயம் இருந்தால் 1 லட்சம் 2 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது எல்லாமே ஃபேக் பேஜஸாக இருக்கும். யாருமே ஒழுங்கான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாலும் ₹100 கட்டுங்க, ₹200 கட்டுங்க மெம்பர்ஷிப்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நாணயம் 1 லட்சம், ஸோ நீங்கள் ஒரு 10,000 முன்பணம் கொடுத்தீங்கன்னா போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஏமாத்தரம் பேரில் பண்ணுறது தான் இது எல்லாமே. ஏமாறாதீங்க, ஏமாற்றவும் செய்யாதீங்க.